பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசு ஆசீர்வதிக்கிறார் நேரம் என்ற சிறப்பு நிகழ்ச்சியிலே நாம் இணைந்திருக்கிறோம். இயேசு ஆசீர்வதிக்கிறார் நேரம். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். ஆகையினால தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். மெய்யான தேவன் இயேசு ஆசீர்வதிக்கிறார் ஊழியங்கள் திருச்சபையிலிருந்து உங்களுக்கு செய்தியை கொண்டு வருகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற வசனத்தை நாம் தொடருவோமாக. கிட்டத்தட்ட 100 பிரசங்கங்கள் அடங்கிய ஒரு வார்த்தையினாலே நாம் இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 85வது சங்கீதத்தில் 12வது வசனத்தை நாம் கவனிக்கும்போது, வாசிக்கும்போது, தியானிக்கும்போது அதிலே சொல்லப்பட்ட வார்த்தை, கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசமும் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார் அப்படிங்கிற வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நன்மையானதை உங்களுக்கு தருவார். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய காரியத்தை சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தர் நன்மையானதை தருவார், உங்களுக்கு தருவார், உங்கள் குடும்பத்துக்கு தருவார், உங்கள் பிள்ளைகளுக்கு தருவார், உங்கள் சபைக்கு தருவார், உங்கள் ஊழியர்களுக்கு தருவார், நன்மையை தருவார். நாம் நன்மையை சுதந்தரிக்க வேண்டும். பிரியமானவர்களே, தீமையானவைகளை நாம் சுதந்தரித்தால் அது நம்மை சாபத்தில் கொண்டு போய்விடும். பிசாசின் கையில் அதை நம்மை ஒப்படைத்து விடும். ஆகையினால நன்மையானதை சுதந்தரிக்கணும். கர்த்தர் நன்மையை தருவார். நன்மையை தரணும்னா நம்மகிட்ட எது இருக்கக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. எரேமியா 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், தீட்டும் அருவருப்பும் நமக்கு நன்மையை தடை செய்கிறது, செழிப்பை தடை செய்கிறது. தீட்டான காரியம், அருவருப்பான காரியம் நமக்கு நன்மையை தடை செய்கிறது, செழிப்பை தடை செய்கிறது. ஆகையினால தீட்டு நமக்குள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இயேசு பூமியில் எல்லாரிடத்திலும் பேசும்போது சொன்னார், நம்முடைய வயிற்றுக்குள் போகிறது, வாயின் வழியாய் வயிற்றுக்குள் போகிறது நம்மை தீட்டுப்படுத்தாது. ஆனால் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, வஞ்சகமான வார்த்தை, ஒழுங்கற்ற வார்த்தை, ஸ்தோத்திரம், அநாகரிகமான வார்த்தை, சாபமான வார்த்தை நம்மை தீட்டுப்படுத்தும் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார். ஆகையினால நம்ம வாழ்க்கையில் தீட்டான காரியங்களை நம்ம அனுமதிக்காமல் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு நன்மை வருது, நன்மை தருவார், நன்மை செய்வார். ஆனால் உங்களுக்குள்ள அது, உங்கள் குடும்பத்துக்கு அது பழிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம், உங்கள் பிள்ளைகளுக்கு அது நடக்காமல் நன்மை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறதற்கு காரணம், ஸ்தோத்திரம், உங்களுக்குள்ள தீட்டு இருக்கிறது, அருவருப்பு இருக்கிறது, தேவனுக்கு பிடிக்காத சில காரியங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அதை நீக்கிவிட்டால் நன்மை உங்களுக்கு வந்துவிடும் என்று ஆண்டவர் ஆவியானவர் உங்களிடத்தில் தெளிவாக பேசுகிறார். நன்றாய் கவனிங்கள். மகன் இருக்கிறான், 33 வயசாயிட்டு கல்யாணம் முடியலை, நன்மை நடக்கலை அப்படின்னு சிலர் வருத்தப்படுறாங்க. நன்மை நடக்கலை, மகனுக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னு பெற்றோர் வருத்தப்படுறாங்க. அக்கா தங்கை அண்ணன் தம்பியெல்லாம் வருத்தப்படுறாங்க, கல்யாணம் நடக்கலையே, நல்ல வரன் கிடைக்கலையே, பொண்ணு கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அதேமாதிரி பெண்கள் 36 வயசு வரைக்கும் சிலர் இருக்கிறாங்க, அவங்க நல்ல வரன் வரல, திருமணம் நடக்கலை, நன்மை நடக்கலை. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 18:22 வாசித்தால், மனைவியை கண்டடைகிறவன்
நன்மையானதை கண்டடைகிறான். வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 18:22 சொல்கிறது, மனைவியை யார் கண்டடைகிறார்களோ, சுதந்திரிக்கிறார்களோ, திருமணம் செய்து கொள்கிறார்களோ, மனைவியோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மை கிடைக்கிறது, நன்மையை கண்டடைகிறார்கள். ஸ்தோத்திரம் தெளிவாக சொல். இதே தான் பெண்களுக்கும், புருஷனை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறாள். அப்போது அந்த ஏற்ற காலம் வரும்போது திருமணம் நடக்கணும். மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் திருமணம் நடக்கணும். நன்மை நடக்கலை, நன்மை அவங்களுக்கு வரலை. இது ஒரு நன்மை, வேதம் சொல்லுது இது நன்மை. நீதிமொழிகள் 18:22 சொல்லி இது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட நன்மை கர்த்தருக்கு சொல்கிறார். வாலிபன் பிள்ளைகள் ஒரு வயசுலேருந்து ஸ்தோத்திரம் 20, 25, 23 வயசு வரைக்கும் அவங்க ஸ்தோத்திரம் படிக்கணும், வளரணும், கற்றுக்கொள்ளணும், வேலை ட்ரைனிங் போகணும், வேலை செய்யணும், இப்படியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் முடித்தாச்சு, அடுத்து திருமணம் நடக்கணும். அது அப்படி நடந்தால் அவங்களுக்கு நன்மை கிடைத்து விட்டது என்று அர்த்தம், நன்மையை கண்டடைந்து விட்டார்கள் என்று அர்த்தம். யாரெல்லாம் இந்த பூமியில் திருமணம் செய்யலையோ, திருமணம் செய்யாமல் தனிமையாக இருக்கிறாங்களோ, ஏற்ற வயசு வந்த பிறகு கூட திருமணம் செய்யாமல் இருக்காங்களோ நன்மை கிடையாது, நன்மையை காணலை அவங்க. இந்த வேத வசனத்தின்படி பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் நன்மை அவங்களுக்கு இல்லை. அப்போ நன்மை வரணும்னா தீட்டு அருவருப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எரேமியா 2:7 தெளிவாக சொல்லுங்க, தீட்டும் அருவருப்பும் இருந்தால் நன்மை கிடைக்காது, செழிப்பு வராது, ஆசீர்வாதம் கிடையாதுன்னு தெளிவாக சொல்லப்படுது. எரேமியா 18:10 வாசித்து பார்த்தீங்கன்னா, எரேமியா 18:10 வாசித்து பார்த்தீங்கன்னா, பொல்லாப்பு அவங்களுக்குள்ளே இருந்துன்னா அது அக்கிரமம், பொல்லாப்பு, கெட்ட காரியம், பாவ செயல் உனக்குள்ளே இருந்தால் ஸ்தோத்திரம் நன்மை அருளப்பட மாட்டாது, நன்மை வராது. ஆகையினால நம்ம தேவ சமூகத்தில் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ள வேண்டும், பொல்லாப்புக்கு விலகி ஜீவிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஜீவித்தால் மாத்திரமே நன்மை நமக்கு வரும், நன்மை நமக்கு அருளப்படும். ஆகையினால நன்றாக கவனிக்கணும். இந்த பிரசங்கத்தில், இந்த செய்தியில் கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆனால் வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தீட்டு நமக்குள்ளே இருந்தால் நன்மை வராது, அருவருப்பு நமக்குள்ளே இருந்தால் நன்மை வராது. எரேமியா 18:10 சொல்கிறது, பொல்லாப்பு நமக்குள்ளே இருந்தால் நன்மை வராது. பொல்லாப்புன்னு சொன்னால் மனிதர்களுக்கு செய்கிற பொல்லாப்பு, தேவனுக்கு விரோதமாக செய்கிற பொல்லாப்பு, குடும்பத்தாருக்கு விரோதமாக செய்கிற பொல்லாப்பு. 3 வகையில் இந்த பொல்லாப்பு நடக்கும். குடும்பத்தாருக்கு விரோதமாக, அண்ணன் தங்கச்சி அப்பா அம்மா இவங்களுக்கு விரோதமாக செய்கிற காரியம், குடும்பத்துக்கு விரோதமாக செய்கிற பொல்லாப்புகள், தீய காரியங்கள், தீங்கான காரியங்கள், ஸ்தோத்திரம் சபைக்கு விரோதமாக, ஸ்தோத்திரம் மனிதர்களுக்கு விரோதமாக செய்கிற தீய காரியங்களெல்லாம் பொல்லாப்பாக இருக்கிறது. அது செய்யக்கூடாது. அப்படி செய்தால் உங்களுக்கு நன்மை வராது, நன்மை தடைப்பட்டு விடும். வேதம் சொல்லுது, கர்த்தர் நன்மையானதை தருவார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோக பிதாவானவர் உங்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர் எவ்வளோ பெரிய மகத்துவமான தேவன், எவ்வளோ பெரிய நல்ல தேவன். அவர் பாருங்கள், யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னெலாம் கிடையாது, எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் நம்முடைய பாவங்கள், நம்முடைய பொல்லாப்பு, நம்முடைய அக்கிரமம், நம்முடைய சாபம், இது வந்தெல்லாம் சாபம். இந்த பொல்லாப்பான ஒரு செயல்பாடுக்குள்ளே ஒரு ஆள் இருக்கிறாருன்னா அது சாபம். பொல்லாப்புன்னு சொன்னால் ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்காங்களேன். இப்போ குடிக்கிற பழக்கம், அல்லாட்டினா மற்றவங்களை ஏமாத்துகிற பழக்கம், இப்படி இருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஏமாத்துகிற பழக்கம் இருந்தாலும் சரி, அல்லாட்டினா பொய் சொல்லி வாழ்கிற பழக்கமாக இருந்தாலும் சரி, அல்லாட்டினா ஸ்தோத்திரம் குடிப்பழக்கம் இருந்தாலும் சரி, தீய காரியம் ஏதாவது நமக்குள்ளே இருந்துட்டுன்னா நன்மை நமக்கு வராது, நம்ம வீட்டை நோக்கி வராது, நம்ம பிள்ளைகளுக்கு வராது. சிலர் ஏமாற்றியே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரையும் ஏமாற்றி அவங்களுக்கு பொய் சொல்லி அப்படியே ஒரு வாழ்க்கை நடத்தி கொண்டு இருப்பாங்க. உண்மையை பேசாமல் பொய் சொல்லியே நடந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி நடந்தால் அவங்களுக்கு நன்மை வராது, பொல்லாப்பான பாவத்துக்கு நன்மை வராது. அப்போ நன்மையை சுதந்திரிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்?
தீட்டான காரியங்களை விட்டு விலகி ஜீவிக்க நம்ம முயற்சி செய்யணும். ஆண்டவருடைய பாதத்தில், சபையில், ஆண்டவரிடத்தில் நல்மனம் பொருந்தி சுத்திகரிக்கணும், நம்மை சுத்தமாக்கணும். அருவருப்பான காரியங்கள், அருவருப்பு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு சில குடும்பத்தில் நம்ம பார்த்துருக்குறோம், நல்ல பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த நல்ல பிள்ளைகளை ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை, சுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளை, பணத்துக்காக ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை திருமணம் செய்து வச்சுருவாங்க. ஒரு குடும்பத்தில் நல்ல பையன், ரட்சிக்கப்பட்ட பையன், நல்ல பையன், ஆனால் அவனுக்கு பொண்ணு எடுத்திருக்கிறது ஒரு பணத்துக்காக, நகைக்காக, வரதட்சணைக்காக, வேறு ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு பொண்ணை எடுத்து கட்டிட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு ஆலயத்துக்கு வரமாட்டேக்கு, நற்காரியங்களில் ஈடுபட மாட்டேக்கு, அது திண்டுக்கும் முண்டுக்கும் பண்ணிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிக்கிட்டு ஜாலியாக டூர் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஆனால் இப்போ அவங்க எல்லாரும் வருத்தப்படுறாங்க, கண்ணீர் விடுறாங்க, கவலைப்படுறாங்க. அப்போது வேதம் சொல்லுகிறது அது அருவருப்புன்னு சொல்லுது. ரட்சிக்கப்பட்ட பையன் ரட்சிக்கப்பட்ட பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும், ரட்சிக்கப்பட்ட பொண்ணு ரட்சிக்கப்பட்ட பையனை தான் கல்யாணம் பண்ணணும், மாற்றி கல்யாணம் பண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம். அது தேவனுக்கு பிடிக்காது, அது தேவனுக்கு விருப்பம் கிடையாது, அது அருவருப்புன்னு சொல்லுது. ரட்சிக்கப்பட்ட பையன் ரட்சிக்கப்பட்ட பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும், இதுதான் கரெக்டு. ரட்சிக்கப்படாத பொண்ணை அந்நிய நுகத்தில் பிள்ளைகளை கொண்டு நம்ம மாட்டி விட்டோம்னா அது நன்மை கிடையாது, அவங்க வாழ்க்கையில் சாபம். அதை தேவன் விரும்பவில்லை, அது அருவருப்புன்னு சொல்கிறார். இப்போது நம்ம அருவருப்புனா வேறு எதையும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி சில விஷயங்கள், வாழ்க்கையினுடைய தேவையற்ற காரியங்கள், ஒழுங்கினமான காரியங்களெல்லாம் அருவருப்பாக இருக்கிறது. அதை தேவன் விரும்பலை, அதை நேசிக்கலை, அதை ஆண்டவர் வெறுக்கிறார், அருவருப்பை வெறுக்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். அதனால் தீட்டு இருக்குதா அப்படின்னு நம்ம சுத்திகரித்து கொள்ளணும். யோபு அப்படி தான் பண்ணான். ஸ்தோத்திரம். யோபுவும் பிள்ளைகளும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் பாவ அறிக்கையிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் சுத்திகரித்து சரிப்படுத்தி சீர்படுத்தி பலி செலுத்தி அப்படி செய்து கொண்டு வந்தான். அதனால தான் பைபிளில் யோபு குறித்து சொல்லியிருக்குது, அவன் நீதிமான், அவன் சன்மார்க்கன், அவன் என்னுடைய மகன், என்னுடைய தாசன் அப்படின்னு ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நல்ல மனுஷன் என்று சாட்சி கொடுக்கிறார், நீதிமான் என்று ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். ஆகையினால ஸ்தோத்திரம், தேவனுக்கு விருப்பமான பரிசுத்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நன்மையை சுதந்திரிக்கணும். நன்மையை சுதந்திரிப்பதற்கு அருவருப்பு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை கட்டமைக்கணும். அருவருப்பு தீட்டு இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம கட்டமைக்கணும். பொல்லாப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம கட்டமைக்கணும். அப்படி செய்யும்போது தேவன் நமக்கு நன்மையானதை தொடர்ந்து தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகையினால ஸ்தோத்திரம், நம்ம பார்த்தோம், நன்மையை எப்படி தருவார்? மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் என்று நம்ம பார்க்கிறோம். மனைவியை கண்டடைகிறவன் நன்மை. அப்போ திருமணம் செய்யாத வாலிபர்கள் அப்படியே வாழ்ந்துடக்கூடாது, திருமணம் செய்து வாழணும். பெண் பிள்ளைகள் திருமணம் செய்து வாழணும். அப்படி செய்தால் அவங்களுக்கு நன்மை அவர்களுக்கு கிடைக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசித்து முடிக்க போகிறோம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை, நன்மை எப்படி வரும்? மனிதன் தனிமையாக இருப்பதனால் வராதது, ஒரு குடும்பமாய் அவன் வாழும்போது, தேவ சித்தத்தை நிறைவேற்றும் போது அவனுக்கு நன்மை வரும். 2வதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீதிமொழிகள் 12:20, மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். நம்முடைய வாயின் வார்த்தைகளை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். நம்ம நல்ல காரியங்களை பேசும்போது அதன் நிமித்தமாக நன்மை நமக்கு கிடைக்கும். நற்காரியங்களை பேசுவதின் மூலமாக, தேவ காரியங்களை பேசுவதின் மூலமாக, சத்தியத்தை பேசுவதின் மூலமாக நமக்கு நன்மை கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. 2 விஷயம் சொல்லியிருக்கேன் இந்த பிரசங்கத்தில். 2, கர்த்தர் நன்மையானதை தருவார். எப்படி இருந்தால் நன்மை தருவார்? மனிதன் குடும்பத்தை அமைத்து கொண்டு வாழ்வது அவனுக்கு நன்மை கொண்டு வருகிறது. 2வதாக, தன் வாயின் வார்த்தைகள், நல்ல வார்த்தைகளை பேசி வாழ்ந்தால், நல்ல காரியங்களை பேசி வாழ்ந்தால், சத்திய வார்த்தைகளை பேசி வாழ்ந்தால் அவனுக்கு நன்மை கிடைக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் முடிக்கலாம். நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். அருமையான இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்கும் நன்மை கிடைப்பதாக. கர்த்தர் நன்மையானதை தருவார்
இந்த வார்த்தையை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறீர். நன்மை கிடைக்கட்டும், ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று தேவன் சொன்னார்.